மார்ச் மாதம் 16ஆம் தேதி தவக்காலம் 4ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65. இறை வசனங்கள் 17 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ, புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனத்தில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ, நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளம் குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நீர் புறப்பட்டு போம், மகன் பிழைத்துக் கொள்வான். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 43 54 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் அவர்கள் கண்டிருந்தார்கள். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தார். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருந்த போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக் கொண்டான், மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினாவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்த பிறகு செய்த 2வது அருமடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தின் முதல் 2 பிரிவுகள் மண்ணகம் மற்றும் விண்ணகம் ஆகியவற்றின் படைப்பு குறித்து பேசுகின்றன. விவிலியத்தின் கடைசி 2 பிரிவுகள் திருவெளிப்பாடு 21 மற்றும் 22 பிரிவுகள் புதிய மண்ணகம் மற்றும் புதிய விண்ணகம் பற்றி பேசுகின்றன. தொடக்கத்தில் படைக்கப்பட்ட மண்ணகத்தில் மனிதர்களது பலவீனத்தினாலும் பேராசையாலும் பாவமும் நோயும் தோன்றின. ஆனால் அதிலிருந்து விடுபட்டு மனிதர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்காக இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கப் போகிறேன் என்று எசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் இயம்பினார். இதுவே இன்றைய முதல் வாசகம். இத்தகைய வேள்வியில்தான் இறைமகன் இயேசுவும் ஈடுபட்டார். பழைய மண்ணகத்தின் தன்மைகளான பாவம் மற்றும் நோய் ஆகியவற்றோடு போரிட்டு அவற்றை வெற்றி கொண்டார். இன்றைய நற்செய்தி இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த பின்னணியில் இன்றைய நற்செய்தியில் யோவான் நற்செய்தியாளர்
எடுத்துரைக்கின்ற ஒரு வார்த்தையை எடுத்து நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் வல்ல செயல்களை குறித்து காட்ட யோவான் நற்செய்தியாளர் மற்ற நற்செய்தியாளர்களைப் போல புதுமை என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மாறாக அருமடையாளம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அதாவது இயேசு செய்த ஆற்றல் மிக்க காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட புதுமைகளாக பார்க்காமல் அடையாளமாக பார்க்கிறார். அடையாளம் என்றால் என்ன? கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றின் மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சுட்டிக்காட்டுவதே அடையாளம். உதாரணமாக ஒரு வாலிபன் ஒரு இளம் பெண்ணுக்கு ரோஜா மலரை தருகிறாள் என்று வைத்துக் கொள்வோம். இங்கு ரோஜா மலர் என்பது ஓர் அடையாளம். கண்ணுக்கு தெரிகின்ற ரோஜா மலர் கண்ணுக்கு தெரியாத அன்பை, அவள்பால் கொண்டுள்ள அன்பை சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியில் வரும் வல்ல செயலும் ஒரு அடையாளமே என்று யோவான் நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். எப்படி? நோய்வாய்ப்பட்டிருந்த அரசு அலுவலரின் மகன் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே அடையாளமாக இருக்கின்றான். அவனைப் போலவே ஒட்டுமொத்த மனித குலமும் பாவ நோயினால் சிக்கி சீரழிந்து சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இயேசு இவ்வுலகத்தை பாவ நோயிலிருந்து மீட்டு அதற்கு புதுவாழ்வு தர வந்தார் என்ற உண்மையையே இன்றைய நற்செய்தியில் வரும் புதுமை சுட்டி நிற்கின்றது. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் துணையோடு மனிதர்கள் தங்களையே புதுப்பித்துக் கொள்ளுகிற பொழுது புதிய மண்ணகம் அங்கு உருவாக ஆரம்பிக்கிறது. மண்ணகம் புதுப்பிக்கப்பட்டாலே அது விண்ணகத்தின் தன்மைகளை தன்னகத்தே தாங்கியதாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. புதிய மண்ணகத்தையும் புதிய விண்ணகத்தையும் உருவாக்க இறைவன் மேற்கொள்ளும் முயற்சிக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டுமெனில் நம்மிடம் இருக்க வேண்டிய தலையாய பண்பு நம்பிக்கை என்பதையும் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். நீர் புறப்பட்டு போம், உமது மகன் பிழைத்துக் கொள்வான் என்ற இயேசுவின் வார்த்தைகளை நம்பி அந்த அரசு அலுவலர் சென்றதாக யோவான் குறிப்பிடுகின்றார். நம்பிக்கை பலமானதாக இருந்தால் இறைவனின் அரும் செயல்களை கண்கூடாக நமது வாழ்விலும் நாம் பார்ப்போம். கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற ஆங்கில விவரண திரைப்படம் சில வருடங்களுக்கு முன்பு வெளிவந்தது. அதில் ஒரு காட்சி, நடக்க இயலாத ஒருவனை இயேசு சந்திக்கிறார். அவனை எழுந்து நடக்கச் சொல்லுகிறார். அவன் தயங்குகிறான், எழுந்து நிற்க தடுமாறுகிறான், நடக்க துணிவில்லை. தன்னால் எழுந்து நடக்க முடியுமா என்ற அவநம்பிக்கை அவனிடம். இதை பார்த்த இயேசு அவனிடம் சொன்னது, தம்பி, உன்னுடைய நம்பிக்கை உன் கால்களை விட பலவீனமாக இருக்கிறது. எனவே உன்னை நம்பு, உன்னால் எழுந்து நடக்க முடியும் என்று சொல்வதாக அங்கு நாம் பார்க்கின்றோம். இவ்வார்த்தைகள் அவனது உள்ளத்தை ஈட்டியால் குத்தியது போன்ற உணர்வை தருகின்றன. அவ்வளவுதான், துணிந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்றான். தன்னால் எழுந்து நடக்க முடிகிறது என்ற உணர்வு அவன் நடப்பதற்கான துணிவை தந்தது. முதலில் தடுமாறினாலும் பின்னர் சீராக நடக்க ஆரம்பிக்கின்றான். தன்னை தேடி வந்த அரசு அலுவலரிடம் இயேசு எதிர்பார்த்ததெல்லாம் நம்பிக்கை மட்டுமே. அவர் முதலில் மேற்கண்ட நபரைப் போல தடுமாறினாலும் இறுதியில் இயேசுவில் நம்பிக்கை வைத்தார். அன்புக்குரியவர்களே, வாழ்வின் மகிழ்ச்சி நம் துன்பங்களின் எண்ணிக்கையும் அளவும் குறைவதை பொறுத்தது அல்ல, மாறாக நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆழமாவதை பொறுத்தது. இந்த உண்மையை இன்று உணர அழைக்கப்படுகிறோம். சர் வில்லியம் ஆஸ்லர் என்பவர் இவ்வாறு சொல்கிறார், நம்பிக்கை இன்றி எதுவும் செய்ய முடியாது, நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சாத்தியமே என்று சொல்கிறார். வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் அவற்றையும் தாண்டி இறைவனது உடனிருப்பால் எதுவும் சாத்தியம் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, எம் பிரச்சனைகளின் அளவு குறைய வேண்டும் என்று மன்றாடுவதை விட மீதான எம் நம்பிக்கை ஆழமாக வேண்டும் என்று மன்றாட எமக்கு வரம் தாரும். ஆமென். புதிய வாழ்வு தரும் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை நீரே. வார்த்தை வாழ்வு கொடுக்கும், எங்கள் இதயம் உம்மை நம்பும்.
புதிய வானமும் புதிய பூமியும் அருளில் மலர்கின்றதே. கண்ணீரும் துன்பமும் நீங்கி மகிழ்ச்சி பாடல் எழுகின்றதே. மக்கள் ஆனந்தமாயும் கருத்தில் வாழ்கின்றோம். அருள் நதியில் இல்லாண்டவரே புதிய வாழ்வு காண்கின்றோம். புதிய வாழ்வு தரும் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை நீரே. வார்த்தை வாழ்வு கொடுக்கும் எங்கள் இதயம் உம்மை நம்பும். உன் மகன் வாழ்கிறாய் என்ற வார்த்தை உயிராயானதே. நம்பிக்கை கொண்டு நடந்த போது அற்புதம் இன்று நிகழ்ந்ததே. வார்த்தையின் ஆற்றல் ஆண்டவரே உயிர் தரும் நம்பிக்கை வைத்து வருவோர்க்கு அருள் பொழியும் தேவனே. ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை நீரே. வார்த்தை வாழ்வு கொடுக்கும் எங்கள் இதயம் உம்மை நம்பும். வார்த்தை வாழ்வு தரும் நம்பிக்கை பாதை காட்டும் கரம் எங்களை தாங்கி புதிய